ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. கும்பகோணம் என்னைக்குமே பாக்கியம் பண்ணின ஒரு இடம். ஏன்னா கோவில்கள் நிறைந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காஞ்சி மடம் இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஸ்தலத்துல பெரியவாரோட 132வது ஜெயந்தியை முன்னிட்டு பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு இத நாடகம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிறத எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஸ்ரீ ஞானசுதா அறக்கட்டளை சார்பாக உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவளுக்கு நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். பஜகோவிந்தம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பஜகோவிந்தம் யார் ஏற்றினா நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கணும். அது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வரலாற்றை சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பகவான் நாம ஸ்ரீ போதேந்திரா அவளோட நாடகம் போடணுங்கிற ஒரு கட்டாயம் எங்களுக்கு எப்படியோ வந்தது. அதை ஆரம்பிச்சு வச்சோம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நாரத கணசபாவில் இனாகுரேஷன். பகவான் நாம போதேந்திராலும் 59வது காஞ்சி பீடாதிபதி. அது ஒரு பக்கம் ராமநாமத்தை உலகுக்கு ஆதாரபூர்வமா நமக்கு எடுத்து சொன்னவர். அந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு போய் காஞ்சி மகான்கள் அப்போ ஜெயேந்திர பெரிவாலும் விஜேந்திர பெரிவாலும் இருந்துருந்தா அதிர்ஷ்டானத்தில் வச்சுட்டு அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு மனப்பூர்வமா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் சின்ன ஒரு சந்தேகத்தை யாரோ எங்க குரூப்லயே கிளப்பிட்டா, பெண்களா சேர்ந்து இப்படி மகான்கள் எல்லாம் பத்தி போடலாமா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டா நம்மளால போட முடியாது போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பின உடனே எங்களுக்கும் ஒரு ஆட்டை கண்டுது. ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ண இந்த டிராமாவை போடணுங்கிற ஆசை இருக்கு, இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா ஆசீர்வாதம் வாங்காம போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. மனசுக்குள்ள எழுதிட்டு இருந்தேன், இதை போய் எப்படி சொல்றது அப்படின்னு. பட் பகவான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்சமா இது நடந்தது. பிப்ரவரி 13ஆம் தேதி 14ஆம் தேதி இனாகுரேஷன். 13ஆம் தேதி எனக்கு ஐ காட் ஏ கால் ஃப்ரம் அணுசக்தி பாலு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு. இந்த மாதிரி நான் மடத்துல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கேன். போதேந்திரா டிராமாவை பத்தி 2 பெரியவாளும் பேசினா உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா மடத்து சார்பா என்னை அந்த நாடகத்தை பார்க்க சொன்னா அப்படின்லாம் சொன்ன உடனே எனக்கு உங்களுக்கே தெரியும்